தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவிடம் பூச்சாண்டி காட்டும் பாரதிய ஜனதா கட்சி. அதிமுகவிடம் பூச்சாண்டி காட்டும் பாரதிய ஜனதா கட்சி 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் தாமரை மலரவில்லை. தாமரை மலர்வதற்குரிய அறிகுறியே இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களே டெபாசிட் இழந்து போயினர். இந்த சூழ்நிலையில் அதிமுகவிடம் கடந்த 2 நாட்களாக பூச்சாண்டி காட்டி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. என்னவென்று சொன்னால், தாங்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது எங்களுடைய தயவினால் தான் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள். ஆனால் ஆட்சியிலிருந்து விலகிய பின்பு எங்களை பகைத்து கொண்டு நீங்களாகவே எங்களுடைய கூட்டணியிலிருந்து விலகிச் சென்று விட்டீர்கள். தற்பொழுது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி பெற்றிருக்கும். தற்பொழுது மெஜாரிட்டி இல்லாமல் சிறுபான்மை அரசாக உள்ளது. கூட்டணி கட்சி ஆட்சிகளுடன் தான் பாஜக ஆட்சி நடத்துகிறது. நாங்கள் பெரும்பான்மை கிடைக்காமல் போனதற்கு காரணம் அதிமுக தான் என்று பாஜக கூறுகிறது. ஆகவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுக்கு கெடு விதித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்பது முதல் கெடு. இரண்டாவது கெடு என்னவென்று சொன்னால், ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்க வேண்டும். இது இரண்டாவது கெடு. இந்த 2 கெடுவையும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் பாஜக விதித்துள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் பாஜக கூட்டணிக்கு அதிமுக வராவிட்டால், ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்காவிட்டால் அதிமுக கடுமையான விளைவை சந்திக்க வேண்டியது வரும் என்று பியூஷ் கோயல் மூலமாக பாஜக எச்சரிக்கை விடுத்துள்ளது. எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று சொல்வதை விட பூச்சாண்டி காட்டுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். முன்னாள் அமைச்சர்களுடைய கோப்புகள் தூசி தட்டி பார்க்கப்படும், வழக்குகள் பாயும் என்று எச்சரித்துள்ளது. பியூஷ் கோயல் மூலமாக இந்த பூச்சாண்டி காட்டுகிறது. பாஜகவை பொறுத்தவரை தற்பொழுது எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிலையிலே இல்லை. பூச்சாண்டி காட்டுற நிலைமையில் தான் இருக்குது. புலி வருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமே இப்போ அந்த இடத்துல நிற்குது, கைத்து மேலே நிற்கிறாங்க. கர்ணம் துப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சரி, சந்திரபாபு நாயுடு பாஜகவுக்கு எதிராக மாறிடுவார். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை சொல்ல வேணாம், அவர் அடிக்கடி பாஜகலேருந்து விலகினவர் தான். சந்திரபாபு நாயுடு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தவர் ஒரு காலத்தில். இவங்க 2 பேருமே நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடையாது. பாஜகவுக்கு எந்த நேரம் கவுத்துடுவாங்க. அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. பாஜக அரசாங்கமே தள்ளாடிக்கிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களே பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு எம்பி சொல்கிறாரு, இது பட்டியல் இனத்துக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி பாஜக எம்பியே சொல்கிறாப்புல. பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களே பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமே இன்னைக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அதுவும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பாஜக நாசமாக போச்சு, ஒன்றுமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளே அந்த பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வருது. யார்? ஐஜேகே, ஒன்றுமே இல்லாத கட்சி. அந்த கட்சியே இப்போ என்ன செய்யுது, பாஜகட்டையே நம்ம இருக்கணும், திமுகட்ட போக முடிவு பண்ணுது. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே வரப்போகுது. தமிழ் மாநில காங்கிரஸும் கட்சி தொண்டர்கள் எல்லாம் பாஜக கூட்டணி வேணாம், அதிமுகவோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறாங்க. மேலே மற்றபடி அந்த கட்சியில் வேறு செல்வாக்கான கட்சிகள் எதுவுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, அந்த கூட்டணி ஒன்றும் வெயிட்டான கூட்டணி ஒன்றும் கிடையாது அதிமுக தமிழ்நாட்டில். ஆனால் பாஜக என்ன சொல்லுது, அதிமுகவை பூச்சாண்டி காட்டுது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு கெடு, அதுக்குள்ளே நீ ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்காட்டி ஒரு நிலைமை வேறு, நீ பாஜக கூட்டணிக்கு நீ வராட்டி ஒரு நிலைமை வேறு அப்படின்னு சொல்லுது. இதுக்கு எடப்பாடி அசந்தவர் கிடையாது. எடப்பாடி சொல்லிட்டாப்புல, 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டசபை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்ட்டார். நீ ஒரு லக்கேஜ், சரியா? நீ ஒரு லக்கேஜ், ஒரு சுமை. அந்த சுமையை இறக்கி விட்டாப்புல. பாஜக என்பது ஒரு சுமை. அந்த சுமையை வேண்டாம், வெட்டியை ஏன் நம்ம சுமக்கணும்னு சொல்லி எடப்பாடி தூக்கி வீசிட்டாப்புல, சரியா? எடப்பாடி பிடிச்சி வச்சா பிள்ளையார், தூக்கி எறிஞ்சா சாணி அப்படின்ற நிலைமை தான் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைமை. பாஜகவை திமுகவும் சீந்துற மாதிரி கிடையாது. சும்மா புலி வருதுன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுது. உன் கட்சியை காப்பாற்று. உன் கட்சியை தமிழ்நாட்டில் நாரி போய் கிடக்கு. அண்ணாமலை ஒரு பக்கம், தமிழிசை ஒரு பக்கம். திருச்சி சூர்யா சொல்கிறான், டெய்லி 10 பேருடைய ஊழல் பாஜக ஊழலை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறான். ஆத்து மணல் கொள்ளையடிக்கிறது, கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வாங்கினது,
பாண்டிச்சேரி ஆளுநராக தமிழிசை இருந்தபோது அவங்க எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்கன்னு சொல்லுவேன். அண்ணாமலை கமிஷன் வாங்கினதை சொல்வேன். பாஜகக்காரவங்க யார் யார் கமிஷன் வாங்கினாங்கன்னு சொல்லுவேன். பாஜகக்காரவங்க யார் யார் பாலியல் வழக்கில் சிக்கியிருக்காங்க, பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க, அந்த ஆடியோவெலாம் வெளியிடவே சொல்கிறாப்புல. உன் கட்சியே தமிழ்நாட்டில் நாசமாக போயிருக்கு. இங்கிட்ட ஹெச் ராஜா ஒரு பக்கம் இழுக்கிறாப்புல, வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் இழுக்கிறாப்புல. உன் கட்சிக்காரங்களே போட்டு கொடுத்துட்டாங்க 4 கோடி வழக்கில், 4 கோடி ரூபாய் வழக்கில் நயினா நாயந்திரன் கோர்ட்டு கேஸ் அலைகிறாப்புல. அகில இந்திய அளவில் சொல்லவே வேணாம், உங்கள் கட்சி நாரி போய் கிடக்கு. இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத கட்சி. வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பூரா பாஜக அடி வாங்குன்னு சொல்லி கருத்து கணிப்பு கொடுது. முதல்ல உன் கட்சியை காப்பாற்று. சரியா? அதை விட்டுவிட்டு அடுத்த கட்சிகிட்ட போய் எனக்கு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காது. இது அதிமுக எடப்பாடி ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல் சாணக்கியன். அதிமுக ஒரு பீனிக்ஸ் பறவை. அது பல காலகட்டத்தில் சோதனைகள்லேருந்து எந்திரிச்சு வந்திருக்கு. அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் சாணக்கியர். தைரியமாக அவர் கட்சியை நடத்துவார். அதுதான் உண்மை. பாஜகவை வச்சு திருப்பி நம்ம அரசியல் எதிர்காலம், அரசியல் லாபம் அடையலாம்னு சொல்லி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் நினைக்கிறாங்க. அவங்களுடைய கனவும் பலிக்காது. பாஜக பூச்சாண்டியும் பலிக்காது.